அனைவருக்கும் வணக்கம். தைப்பூசம் தினத்தன்று மட்டும் ஒரு நாள் விரதம் எப்படி இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தைப்பூசத்தன்று மட்டும் நீங்க ஒரு நாள் விரதம் மிகவும் எளிமையான முறையில் நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்தாலே முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். தைப்பூச திருநாளே பார்த்தீங்கன்னா ஒரு விழா தினமாக கொண்டாடப்படுகின்றது. தைப்பூச திருநாள் எப்போது வரும் அப்படின்னா தை பௌர்ணமியொட்டி நமக்கு பூச நட்சத்திரம் இரண்டு சேர்ந்து வரும்போது தான் நமக்கு தைப்பூச விழாவாக கொண்டாடப்படுது. தைப்பூச திருநாள் என்றைக்கு அப்படின்னா தை 29ஆம் தேதி பிப்ரவரி 11ஆம் தேதி 11/2/2025 இந்த நாளன்று தான் நமக்கு தைப்பூச திருநாள் வருகின்றது. இந்த நாளன்று எப்படி வழிபாடு செய்யணும், இந்த ஒரு நாள் மட்டும் விரதம் எப்படி இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா தைப்பூச திருநாள் என்றே நீங்க அதிகாலை சீக்கிரமா எழுந்திருக்க வேண்டும். தைப்பூசத்து நாளன்று நீங்க சீக்கிரம் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு நீங்க வாசல் எல்லாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து வாசலை பெருக்கி நீங்க கோலம் போட்டுட்டு நீங்க நிலைவாசல் 2 பக்கம் விளக்கேற்றி வைத்துட்டு பூஜை அறைக்கு போயிட்டு நீங்க சுவாமி படத்திற்கு முருகனுடைய படமோ அல்லது சிலையோ வைத்திருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு பூக்களால் அலங்காரம் செய்துட்டு ஒரு நெய் தீபம் நீங்க ஏற்றி வைத்து பாலும் மற்றும் நீங்க தேன் ஏதாவது கலந்து அல்லது சர்க்கரை கலந்து கூட நீங்க நெய்வேத்தியமாக வைத்துட்டு கந்த சஷ்டி கவச பாராயணம் பண்ணுங்க அல்லது திருப்புகழ் பாராயணம் பண்ணுங்க. வேல்மாறல் கூட படிக்கலாம். உங்களுக்கு எந்த மந்திரங்கள் முருகனுடைய மந்திரங்கள் ஈஸியாக இருக்கின்றதோ 108 போற்றிகள் கூட நீங்க சொல்லி நீங்க வழிபாடு செய்ய தொடங்க வேண்டும். அப்போது நீங்க விரதம் இருக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப விரதம் இருக்கணும் அப்படின்னா நீங்க காலையில சுவாமிக்கு வைக்கிற நெய்வேத்தியத்தை தாராளமாக சாப்பிடலாம். பால் பழங்கள் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மதிய நேரம் உங்களால முடியுது அப்படின்னா பட்டினியா இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் நீங்க பால் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து மாலை 6 மணிக்கு மேல முருகப்பெருமானுக்கு 6 தீபம் ஏற்றி வைங்க. 6 முகனுக்கு எப்போதுமே 6 தீபம் ஏற்றி வைக்கும் போது நமக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். 6மே நெய் தீபமாக ஏற்றுங்க. தைப்பூச திருநாள் அன்று மட்டும் நெய் தீபமாக 6 தீபம் ஏற்றுங்க. உங்களுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றணும் விருப்பம் இருக்கு அப்படின்னா வெற்றிலை தீபமாக கூட நீங்க ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். 6 அகல் விளக்கு நீங்க ஏற்றணும். சரவண பவா அதாவது சட்கோண கோலம் தீபம் சொல்லும் இல்லையா, ஒவ்வொரு எழுத்துக்கிட்டையும் ஒவ்வொரு தீபம் ஏற்றி வைங்க. 6 தீபம் ஏற்றி வைத்து ஓம் சரவண பவாய நமக்கு அப்படிங்கிற நாமத்தை சொல்லி 108 முறை நீங்க அர்ச்சனை பண்ணணும். மலர்களால அர்ச்சனை பண்ணலாம், வில்வ இலையால அர்ச்சனை பண்ணலாம், மற்றும் நம்ம விபூதியால கூட அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்துட்டு நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு பண்ணுங்க. சாதம், சாம்பார் சாதம், பொரியல் வைத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கழுவி சாதம் 6 சாதம் கொண்டு சாப்பினி வச்சுக்கோங்க. அதாவது லெமன் சாதம், தயிர் சாதம், வெண்பொங்கல், அதுக்கப்புறம் தேங்காய் சாதம், நிறைய 6 சாதம் இருக்கு பார்த்தீங்களா, புளி சாதம், அந்த மாதிரி நிறைய 6 சாதங்கள் நீங்க ரெடி பண்ணி நீங்க நெய்வேத்தியம் வைத்து அதை நீங்க விரதத்தை வைத்து முடித்து கொள்ளலாம். வாழை இலை போட்டு தான் சாப்பிடணும். விரதத்தை எளிமையாக நீங்க முடித்து கொள்ளுங்கள். இந்த நாளென்றுலாம் நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னா தைப்பூசத்து நாளன்று பக்கத்துல இருக்கிற முருகன் ஆலயத்திற்கு கட்டாயமாக போயிட்டு வாங்க. உங்களுக்கு எந்த நேரம் முடியுதோ அந்த நேரம் போயிட்டு வாங்க. காலை முடியுதுன்னா காலை போயிட்டு வாங்க, அல்லது மாலை நேரம் நீங்க வீட்டுல விளக்கேற்றி வைத்துட்டு சுவாமி கும்பிட்டு கூட அடுத்து போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்க போயிட்டு அடுத்து கூட நீங்க சுவாமி கும்பிட்டுக்கலாம் வீட்டுல. அதனால உங்களுக்கு எப்படி தோதுப்படுதோ அந்த மாதிரி நீங்க போயிட்டு வாங்க. பக்கத்துல இருக்க முருகன் ஆலயத்திற்கு கட்டாயமாக ஒரு முறை சென்றுட்டு வாங்க தைப்பூசத்து நாளன்று. இப்ப நிறைய ஆலயங்கள்ல கொஞ்சம் பெரிய கோவிலா இருக்கிறாங்க, முருகன் கோவில் அப்படின்னா அங்க காவடி எடுக்கிறது, அழகு குத்துறது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும் பார்த்தீங்கன்னா அதுல போய் கலந்து கொள்ளுங்கள், ரொம்ப நல்லது. இப்ப அந்த தினம் நம்ம கோயில போய் நின்னாலே நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். அதுல கலந்து கொள்வது அதை விட புண்ணியங்கள் கிடைக்கும். நம்ம பால் காவடி எல்லாம் எடுக்கிறது அதை விட புண்ணியங்கள் கிடைக்கும். யாருக்கெல்லாம் என்னென்ன முடியுதோ அதை நீங்க செய்யுங்க. அபிஷேகத்திற்கு பால் கட்டாயமாக தைப்பூசத்து நாளன்று வாங்கி கொடுங்க. பால், பன்னீர், விபூதி, மஞ்சள், சந்தனம் நிறைய இருக்கின்றது. நமக்கு என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுத்தால் போதும். அவர்களால முடிந்ததை ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தா போதும். 1 லிட்டர் பாலோ அல்லது 1/2 லிட்டர் பாலோ நீங்க வாங்கி கொடுத்தாலே போதுமானது. நம்ம என்ன முடியுதோ அதை செஞ்சா முருகப்பெருமான் மனதார ஏற்றுக்கொண்டு நமக்கு அதற்கேற்ற அருள் நமக்கு கொடுப்பார்.
அதனால் நீங்கள் வந்து கட்டாயமாக உங்களால் முடிந்தது அபிஷேகத்திற்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்துட்டு ஒரு 6 அகல் விளக்கு வாங்கி புதிதாக வாங்கி தீபம் ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு வருது சிறப்பான விசேஷமான பலன்கள் வந்து முருகன் அள்ளி கொடுப்பார் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா தானம் பண்ணணும். நம்ம யாருக்காவது தானம் பண்ணதான் நமக்கு நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். பறவைகளுக்கோ பசுமாடுக்கோ அல்லது மனிதர்களுக்கோ நம்ம யாருக்காவது ஒரு வேளை சாப்பாடு கொடுப்பது ரொம்ப நல்லது. இப்போ எதுவுமே என்னால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து எறும்புக்கு கூட சர்க்கரை போட்டால் கூட போதும், ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். நம்ம வீட்டு செவரோரமாக கொஞ்சம் சர்க்கரை போட்டிங்கன்னா கூட எறும்பு சாப்பிட்டு போகும், அதற்கு நமக்கு புண்ணியம் தான். இந்த தைப்பூசத்தினால் கொண்டாடுறதுனா நமக்கு என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா முதல் பலன் வந்து கர்ம வினை நமக்கு நீங்கும். நிறைய பாவங்கள் தெரிந்தும் தெரியாமலும் 1008 பாவங்கள் ஒவ்வொருத்தரும் செய்திருப்போம். தெரிஞ்சும் நிறைய பேர் செய்வாங்க, தெரியாமலே நிறைய பேர் செய்திருப்பாங்க. பூர்வ ஜென்ம பாவங்களும் இருக்கின்றது அப்படிங்கிறது சொல்றாங்க. அந்த பாவத்தால கூட தான் இப்போ நம்ம ஏதாவது கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதற்கு அதுதான் காரணம் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல, ஆனால் கதைகள்ல சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா நம்ம ஆன்மீகம் நம்புறோம் அப்படின்னா அதையும் நம்ம நம்பிதான் ஆகுற மாதிரி இருக்குது. ஏன்னா பூர்வ ஜென்ம புண்ணியங்களும் நமக்கு வந்து இந்த ஜென்மத்துல கை கொடுக்கும். அதே போல வந்து பூர்வ ஜென்மத்தோட பாவங்கள் இந்த ஜென்மத்துல நம்ம அனுபவிக்க வைக்குது அப்படிங்கிறதும் சொல்றாங்க. அதனால நம்மளுடைய கர்ம வினைகள் போகணும், நமக்கு வந்து அந்த பாவங்கள்லாம் போகணும் அப்படின்னா தைப்பூச திருநாள் என்று முருகப்பெருமான் நமக்கு வந்து நல்ல பலனை கொடுப்பார். அந்த கர்ம வினைகள்லாம் போக்கி நமக்கு வந்து நல்வாழ்வு அவர் கொடுப்பார். தலை எழுத்தே மாற்றக்கூடிய சக்தி இந்த தைப்பூசத்திற்கு இருக்கின்றது. நமக்கு வந்து எவ்வளோ மோசமான தலைவிதியா இருந்தாலும் இந்த தைப்பூச திருநாள் என்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வந்து சரணாகதி அடைந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எவ்வளோ மோசமான தலையெழுத்து கூட வந்து முருகப்பெருமான் நல்ல தலையெழுத்தை மாற்றி விடுவார் அப்படிங்கிறது நமக்கு வந்து தைப்பூச பூஜையில் வந்து சிறப்புகளாக சொல்லப்பட்டிருக்குது. அதனால இந்த தைப்பூச திருநாள் வந்து ஒரு கொண்டாடப்படுகின்ற ஒரு நாள். முருகனுக்கு வந்து கொண்டாடப்படுகின்ற இந்த நாளை நம்ம வந்து அவருக்காக விரதம் இருந்து அவரை வந்து உண்மையான பக்தியுடன் நம்ம வந்து சரணாகதி அடைந்து வழிபாடு செய்யும்போது அவர் நமக்கு வாழ்க்கையில வந்து எல்லாத்தையும் சரி செய்து நமக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சியும் பொருளாதார முன்னேற்றம் அனைத்துமே அவர் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது இருக்கின்றதுனால எல்லாருமே முடிந்த அளவுக்கு வந்து வழிபாடு செய்யுங்க. இப்ப நிறைய பேர் வந்து தைப்பூசத்திற்காக இப்ப முன்னாடி இருந்தே வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. அதாவது 48 நாள்ல இருந்து பூஜை செய்வதற்கு நிறைய பேர் தொடங்கிட்டீங்க. சரி, என்னால அது முடியாதவர்கள் 21 நாட்கள் பண்ணுங்க, 21 நாட்கள் முடியாதவர்கள் 11 நாட்கள் பண்ணுங்க, 11 நாட்களும் முடியாதவர்கள் இந்த தைப்பூசத்து நாள் என்று ஒரே ஒரு நாள் முருகனுக்காக உண்மையான பக்தியுடன் அந்த ஒரு நாள் முழுவதும் முருகனுக்காக செலவழித்தால் போதும். முருகன் உங்க வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள் சந்தோஷம் மகிழ்ச்சி அத்தனையுமே தருவார். அடுத்த தைப்பூச திருநாள் என்று உங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு படி முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சி எல்லாமே முருகப்பெருமான் நமக்கு கொடுத்திருப்பார். நம்ம நம்பிக்கையுடன் நம்ம வந்து வழிபாடு செய்யணும். முருகன் யாரையுமே கைவிட மாட்டார். அவருக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அழகு குத்தி அவ்வளோ வலிகள் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வலிக்காது. நமக்கு லைட்டாக ஒரு ஊசி குத்தினாலே நமக்கு வலிக்கும், ஆனால் அழகு குத்து இருக்கவங்க பாருங்க எப்படிலாம் உங்க உடம்புல குத்தி இருப்பாங்க. உங்களுக்குலாம் முருகனுடைய பக்தர், உங்களை சிறந்த பக்தர். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அத்தனை அழகும் குத்தி உடம்புல குத்தியும் கூட உங்களுக்கு வலிக்காது. ஏன்னா அவங்களுக்கு முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து உண்மையான பக்தியுடன் நம்ம இருந்து சாதாரணமாக விரதம் தானங்கிறது நீங்கள் நினைக்காதீங்க. அந்த விரதத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நம்ம சாதாரணமாக ஒரு வேளை உணவு சாப்பிடாம முருகனை நினைத்துட்டு இருந்தாலே அதற்கு அவ்வளோ பவர் இருக்கும். விரதத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வெறுமன தண்ணீர் மட்டும் குடித்து பட்டினியாக இருந்து விரதம் இருக்கிறது இருக்கு. இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா எதுவுமே குடிக்காம எச்சல் கூட முழுங்காம விரதம் இருப்பாங்க, அந்த மாதிரியும் விரதம் இருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பால் பழங்கள் எடுத்துக்கொள்வாங்க, இளநீர் சாப்பிட்டுக்கிடுவாங்க, இந்த மாதிரி நீர் ஆகாரமாக சாப்பிட்டுக்கிறது விரதம் இருக்கின்றது. ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பவர்களும் இருக்காங்க. 2 வேளை சாப்பிட்டு ஒரு வேளை மட்டும் பட்டினியாக இருந்து விரதம் இருப்பவர்களும் இருக்கிறாங்க. நம்மளுடைய உடலுக்கு ஏற்ற போல தான் நம்ம விரதம் இருக்கணும். விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றது அப்படின்னா பட்டினியாக இருந்து விரதம் தாராளமாக இருந்து கொள்ளலாம். ஒரு டம்ளர் பால் மட்டும் நம்ம குடிச்சிட்டு கொஞ்சம் ஏதாவது ஒரு பழங்கள் வாழைப்பழம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். இல்லை உடல் கொஞ்சம் ஆரோக்கியம் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு வேளை உணவு சாப்பிட்றணும், காலையில் சாப்பிட்றணும், அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ வந்து கொஞ்சம் தலைவலி இந்த மாதிரிலாம் வரும் சாப்பிடாம இருப்பவர்கள்லாம் காலையில் கட்டாயமாக நீங்கள் வந்து ஒரு 2 இட்லி வச்சு ஒரு டம்ளர் பால் குடிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இட்லி வச்சு சாப்பிட்டுக்கோங்க.
மதியம் மட்டும் வேணா பட்டினியாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குற டவுட் என்ன அப்படின்னா காலையில் வந்து சாப்பிடாம இருந்துட்டு மதியம் சாப்பிடலாமான்னு கேட்குறீங்க. அது நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் இருக்கலாம், இது எந்த தவறும் கிடையாது. நம்மளுடைய உடலுக்கு ஏற்றபோல் நம்மளுடைய விரதத்தை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு வேளை பட்டினியாக இருக்கலாம் அல்லது 2 வேளை பட்டினியாக இருக்கலாம். மாலை 6 மணிக்கு மேலே சுவாமி கும்பிட்டுட்டு விரதத்தை நம்ம